கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த சீரிஸோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஷாஷி அந்த பேட் ஃபெல்லஸோட ஓனர்கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார், எங்களுக்கு இந்த ஃபைட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எங்களோட சேனலை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு போது, ஆனால் அவன் என்னடானா திமிரா உங்கள் சேனல்லாம் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஹீரோக்கு எனக்கும் ஃபைட்டு நடந்தே தீரும், உன் கண்ணு முன்னாடியே ஹீரோவை அடிச்சு மூஞ்செல்லாம் குழப்புறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிருப்பான். ரெண்டு பேரும் ஷாஷியை பிடிச்சி தத்தானே இழுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஷாஷி ட்ரிக்கா அவனுங்கள்ட்டேருந்து ஈஸியாக ரிலீஸ் ஆயிட்டாங்க. அவனுங்க இப்போ ஷாஷியை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னம்மா பொண்ணு நழுவிட்டா விட்டுருவோமா, நீ எங்க கூட தான் வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷாஷியை பிடிக்க போக, ஆனா இவ இப்ப சுத்தி சுத்தி அடிக்கிறா. அவனுங்களுக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, எந்த ஊருக்காரியா இருப்பா இந்த அடி அடிக்கிறாள்னு. ஆக்சுவலா இவளோட ஃபைட்டிங் ஸ்டைலும் நம்ம ஹீரோட ஸ்டைல் மாதிரி தான் இருக்கு. இந்த தலையை வச்சு இந்த பஞ்ச முன்னாடியே தடுக்கிறது அந்த மாதிரி. ஆனா ஹீரோவோட ஃபாஸ்டா இருக்கு. கண்ணு மிக்கிறதுக்குள்ளே இவனுங்களை பொட்டு பொட்டுன்னு அடிச்சு படுக்க வச்சிட்டா ரெண்டு பேரையும். கடைசியா அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் வந்து பார்த்துட்டு யோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கத்துனது தான் அவனுங்க ரெண்டு பேரும் வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டானுங்க. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ஹீரோவையும் அசாமியும் தான் காட்டுறாங்க. இப்பதான் அசாமி சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த கீச்சன் என்னோடதே கிடையாது, ஆனா இதே மாதிரி கீச்சன் ஒன்று என்கிட்டயும் இருந்துச்சு, அது எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு, ஏன்னா அது என்னோட அம்மா கொடுத்தது. என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறமா என்னோட அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் அம்மாவே மறந்துட்டாரு. அவரு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா என்னால எப்படி என்னோட அம்மா மறக்க முடியும்? அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா என்கிட்ட கொடுத்த பொருள் இந்த கீச்சன் மட்டும்தான். அவங்களோட ஞாபகார்த்தமா என்கிட்ட அது ஒண்ணு மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அதை நான் பொக்கிஷம் மாதிரி பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் அதை நான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதை நான் தேடாத இடமே இல்லை. ஆனா ஒரு நாள் எதிர்பாராத விதமா இதே மாதிரி ஒரு கீச்சன் ஒன்று ஒரு இடத்துல கிடக்கிறத நான் பார்த்தேன். ஆனா அது என் கீச்சன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கீச்சனுக்கு பின்னாடி ஒரு சேனலோட லிங்க் இருந்துச்சு. அந்த சேனல் யாரோடதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதுல இந்த சிக்கன் மாஸ்டரோட வீடியோஸ்லாம் இருந்துச்சு பிரைவேட்டா. அதுக்கப்புறமா தான் அந்த வீடியோவை நான் உனக்கு அனுப்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்ல, ஹீரோக்கான டவுட் ஆகுது. சரி எனக்கு எதுக்கு நீ இந்த வீடியோ முதல்ல அனுப்ப ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்க, ஆக்சுவலா நாங்க ஃபர்ஸ்ட் டே அந்த பர்கர் ஷாப்ல ஜாயின் பண்ணும்போது உன்னை அந்த பசங்க எல்லாரும் புள்ளி பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் உனக்கு அந்த வீடியோவை அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா இப்பதான் அவங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா இதுக்கப்புறம் அனுப்புறதுக்கு என்கிட்ட எந்த வீடியோவும் இல்ல, கடைசியா அனுப்பின வீடியோட எல்லா வீடியோவும் முடிஞ்சு போயிருச்சு. ஸோ வீடியோ இல்லாம உன்னால ஃபைட்டுக்கு போக முடியாது, அதனால தயவு செஞ்சு ஃபைட்டுக்கு போகாத, என் அப்பா கொடுத்த ஆஃபரை ஏத்துக்கோ, அவர் உன்னோட அம்மாவுக்கு ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுப்பாரு, நீ எந்த கஷ்டமும் பட தேவையில்ல. இதை சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். அப்புறம் உனக்கு தெரியாம இத்தனை நாள் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்டேன், உனக்கு வீடியோ அனுப்புனதெல்லாம், அதுக்கும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு இவங்க கிளம்ப, ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் உன்னை திரும்பவும் எதுவும் பார்க்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்க, கண்டிப்பா டைம் வரும்போது நம்ம ரெண்டு பேரும் திரும்ப மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆனா இப்ப வெளியில வந்தவங்க இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்போம், ஹீரோ தான் அசாமியோட லைஃப்ல வந்திருப்பாருன்னு நினைச்சிருப்போம். ஆனா ஆக்சுவலா அசாமி தான் ஹீரோட லைஃப்ல வந்திருப்பாங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் ஹீரோ அவர் அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பதான் அசாமி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஹீரோ யாருன்னே அப்ப தெரியாது. ஆனா அவங்களுக்கு ஹீரோ பார்த்ததுமே ஏதோ ஒரு பரிச்சயமான ஆளை பார்த்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால உடனே ஒரு நர்ஸ் கிட்ட ஹீரோ பார்த்து யார் இந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்களும் இதுவா ஷின்சோ, ரொம்ப நல்ல பையன், அவனோட அம்மாவை எவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிறான் தெரியுமா, ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு செமையா புகழ்ந்திருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா அப்பதான் அசாமிக்கு தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுல அவங்க ஹீரோ பாத்துருப்பாங்கல்ல, அந்த கீச்சனை கூட ஹீரோ கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா ஹீரோ அவங்க பாத்துருக்க மாட்டாங்க. இப்ப இத்தனை வருஷம் ஹீரோவை அவங்க பார்த்ததுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சு. ஆனா ஹீரோ கிட்ட அப்ப அவங்க போயிட்டு பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஹீரோ எங்க ஒர்க் பண்றாரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சு அங்க இவங்க போய் சேர்ந்திருப்பாங்க. சோ அசாமி வாலண்டியரா ஹீரோ இருக்காருன்னு தெரிஞ்சுதான் அங்க பர்கர் ஷாப்ல வந்து சேர்ந்திருக்காங்க. ஆக்சுவலா இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அசாமிக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹீரோ பிடிச்சிருந்துருக்குதான் அப்படின்னு. ஆனா ஹீரோவுக்கு தான் அந்த விஷயம் தெரியாம கஷ்டப்பட்டு அசாமியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி சீனை போட்டுட்டு இருந்திருப்பாப்ல. இப்ப அவங்க போயிட்டாங்க. இங்க ஹீரோ உள்ள வந்து அந்த கீச்சனை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தவருக்கு இப்பதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்பதான் இவருக்கும் அந்த சின்ன வயசு மெமரி வந்துட்டு போகுது. இவர் கீச்சனை கண்டுபிடிச்சு கொடுத்தது, நம்ம அசாமி பார்த்துட்டு சிரிச்சது எல்லாமே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆக, இவரும் இப்ப வேக வேகமா ஓடுறாரு. கதவை திறந்துட்டு வெளில வந்து பார்த்தா ஆனா அங்க அசாமி இல்ல. எப்படி நமக்கு இது ஞாபகம் வராம போச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ அவரவரே திட்டிக்கிறாரு. இந்த டைம்ல இங்க நம்ம ஷாஷியா தான் காட்டுறாங்க. அவங்க இப்ப திரும்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கேக்குறாரு, எங்க போயிட்டு வரேன்னு போது, சும்மா கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வரலாம்னு தோணுச்சு அதான் அப்படின்றாங்க. இங்க பாரு ஷாஷி, என்கிட்ட போய் சொல்லாத, நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஷாஷி, நான் இன்னும் மூணாவது ஆளா, என்கிட்ட இருந்தே நீ எதையும் சொல்லாம மறைக்கிற, நான் உனக்கு அப்பா தானே, என்கிட்ட சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? இங்க பாருங்க, நீங்க இதுக்குள்ள எல்லாம் வராதிங்க, இது எங்களோட பிரச்சனை, என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியணும் போது எனக்கு நல்லாவே புரியுது ஷாஷி. ஆனா நான் எப்ப இது மாதிரி கேட்டாலும் நீ என்ன ஒதுக்கிட்டே தான் இருக்க. இந்த ஒரு டைம் ஆச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம அசாமியை காட்டுறாங்க. அவங்களும் இப்பதான் வீட்டுக்கு வராங்க. இவங்களோட அப்பங்காரனும் வாசல்லே வாட்ச்மேன் மாதிரி உட்காந்துருக்கான். எங்க போயிட்டு வர அப்படின்னும் போது, நான் ஹீரோ பார்க்க போயிட்டு வரேன்றாங்க. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது அவனை போயிட்டு பார்க்காதுன்னு, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியவே புரியாதான்னு போது, நான் ஜஸ்ட் அவனுக்கு குட் பை சொல்றதுக்கு தான் போனேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவனை நான் பாப்பனா பார்க்க மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் அவனை போயிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லும்போது, இங்க பாரு, என்கிட்ட நீயும் திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்க, ஆனா சொல்றதையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டே தான்
தான் இருக்க, என் வார்த்தைக்கு அப்புறம் என்ன மரியாதை, இந்த ஒரு டைம் நான் விடுறேன், ஆனா திரும்பவும் இது மாதிரி பண்ணினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டி விட்டு போறாரு. இன்னொரு பக்கம் இங்க ஹீரோ தான் காட்டுறாங்க. அவருக்கு இப்ப சிக்கன் மாஸ்டரோட வீடியோ தான் இல்லாம போயிருச்சு, வேற வழி இல்ல, வேற எதுவும் வீடியோ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட் ஃபெல்லோஸ்ல இதுக்கு முன்னாடி ஃபைட் பண்ணிருப்பானுங்களா ஃபைட்டர்ஸ், அவங்களோட பாக்ஸிங் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்க இப்ப டிராயரை திறந்து இந்த சிக்கன் மாஸ்டர் போட்டிருப்பாருல மாஸ்க், அதை எடுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த ஆளு சிக்கன் மாஸ்டர் தான் இருக்கணும். திடீர்னு இப்ப எதுக்கு இந்த ஆளை காமிக்கிறாங்கன்னு தெரியல. இத்தனை நாள் வீடியோல பார்த்துட்டு இருந்த ஆளை இப்ப நமக்கு நிஜமா காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இப்ப அடுத்த சீன் மாத்தினா இந்த ரூமியை தான் காட்டுறாங்க. இவ வந்து அந்த ஏஜென்ட்டை தான் போயிட்டு பாக்குறா. அவன் ரூமியை பார்த்ததுமே சிரிக்கிறான். என்னம்மா என்ன முடிவு பண்ணிருக்க, எங்களுக்காக ஒர்க் பண்றதானே, அந்த வீடியோலாம் ரெடி பண்றதானே ஆன்லைன்ல போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா ரூமி இல்ல, நான் நீங்க பண்ற எல்லா கொடூரத்தையும் அக்கிரமத்தையும் போலீஸ் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, ஏ என்னம்மா பொண்ணு, நான் உன்னை அந்த அளவுக்கு மிரட்டியும் நீ போலீஸ் கிட்ட போலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, அப்புறம் உன் வீடியோ லீக் ஆயிருமா, அதுவும் இல்லாம நீ போலீஸ் கிட்ட போனீங்கன்னா பகச்சுக்கிறது என்ன மட்டும் இல்ல, பேட் ஃபெல்லோஸோட ஓனரை, அந்த ஆளு யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க, அந்த ஆளு நினைச்சானா உனக்கு இருக்க இடம் தெரியாம ஆக்கிடுவாரு, ஒரே நாள்ல இந்த ருமின்ற ஒரு ஆளு இருந்ததுக்கான அடையாளமே தெரியாம ஆக்கிடுவாரு. உனக்கே தெரியும் இந்த ஏஜென்சி அவரோட ஏஜென்சி மாதிரி தான், இந்த ஏஜென்சிக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது நீ அவரே பகச்சுக்கிற மாதிரி. வேணா ஒரு சாம்பிள் சம்பவம் சொல்லட்டா, ஒன்ன மாதிரி தான் இதே மாதிரி எங்க கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ணுவேன், இந்த பேட் ஃபெல்லோஸ் கம்பெனியை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு ஒருத்தன் வந்து நின்னா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஓவரா சீன் காட்டினா எங்கள்கிட்ட, அவனை எங்க பாஸ், அதாவது அந்த பேட் ஃபெல்லோஸ் கம்பெனியோட ஓனர் தான், அவன் இருந்ததுக்கான தடையுமே தெரியாம அவனை முடிச்சு விட்டாப்ல. ஆக்சுவலா இந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேற யாருமே கிடையாது, நம்ம ரியோட ஃப்ரெண்டு தான். நம்ம ரியோ கொண்டுட்டான்னு சொல்லி அவனை கொண்டு போயிட்டு ஜெயில அடைச்சிருப்பாங்கல்ல, அந்த பையனை தான். ஆக்சுவலா அந்த ரியோ சந்தேகப்பட்டான்னு நம்ம சாஷி சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த பேட் ஃபெல்லோஸோட ஓனர் தான் அவனோட ஃப்ரெண்டை கொண்டான்ற மாதிரி. அப்ப அந்த ஓனர் கொண்டான்ற விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குமே தவிர்த்து எதுக்காக கொண்டான்ற விஷயம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்பதான் விஷயமே தெரியுது, அந்த பையன் கிட்ட இந்த பேட் ஃபெல்லோஸோட ஓனரை பத்தின ஏதோ ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் கையில சிக்கிருக்கு போல. அது வெளில வந்தா இவனுங்க எல்லாரும் காலி. அதனாலதான் இந்த ஓனரே போயிட்டு அந்த பையனை அடிச்சு கொண்டிருப்பான். இப்ப அந்த விஷயத்தெல்லாம் ருமி கிட்ட சொல்லிட்டு இருக்க, இங்க ருமி எல்லாம் செமையா பயந்து போயிட்டா. இப்ப அடுத்த நாள் ஹீரோ நம்ம டச்சியா கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு சும்மா வேற வீடியோ எல்லாம் பார்த்தாலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு. ஆனா டச்சியா என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இத்தனை நாள் நீ நடத்தின ஃபைட் எல்லாமே சும்மா ஸ்டேஜ்ல நடத்தாத ஃபைட், என்ன பண்ணாலும் உன்னோட ஒரே ஒரு கோலு உன்னோட ஆப்போனன்ட்டை டிஃபீட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான். நீ அந்த மாதிரி டைம்ல ரூல்ஸை ஃபாலோ பண்ண தேவையில்ல, எதையுமே ஃபாலோ பண்ண தேவையில்ல. ஆனா இப்ப நடக்கிற மேட்ச்ல நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஃபைட் பண்ணணும். அதுவும் இல்லாம உன்னை எதிர்த்து சண்டை போட போறான் ஒரு பெரிய சாம்பியன். உன்னால ரூல்ஸை ஃபாலோ பண்ணிலாம் கண்டிப்பா ஒரு சாம்பியனை ஜெயிக்கவே முடியாது. அதனால ஒழுங்கா ஜகா வாங்கிரு. அதுவும் இல்லாம இப்ப இருக்க நிலைமையில உன்னோட ஆடியன்ஸ் எல்லாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீ நினைக்கிறியா என்ன? அவனுங்க தான் உன்னை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே. நீ படுறது மட்டும் பார்த்தாம அசாமி வேற ரொம்ப கஷ்டப்படுத்துற. அவளால இனிமே நீ அடி வாங்குறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த டச்சியாவோட மாஸ்டர் ஹீரோ கிட்ட பேசுறாரு. என்னப்பா தம்பி, சிக்கன் மாஸ்டர் உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த சிக்கன் மாஸ்டர் மாதிரி ஒரு மிமிக்ரி பண்ணி காட்டுறாரு. ஹீரோக்கு ஷாக் ஆகுது, என்ன அதே மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க அப்ப கரெக்டா நம்ம சாஷி ஹீரோ கால் பண்றாங்க. என் வீட்டுல நம்ம எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் இருக்கு, உடனே வா, உன் கூட தானே லோகனும் இருக்காரு, அதாவது டச்சியாவோட கோச்சை தான் சொல்றாங்க, அவரையும் உன் கூடவே கூட்டுவான்னு சொல்ல ஹீரோக்கு சர்ப்ரைஸ் ஆகுது. எப்படி இவளுக்கு தெரியும் நம்ம இங்க இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா சாஷியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இப்பதான் சாஷி சொல்றாங்க, லோகன் வந்து என்னோட ஃப்ரெண்டு தான், அவருமே நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாம் பாக்குறாருப்பா, அவருக்கு நம்ம வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல இங்க ஹீரோக்கு ஆனா எதுவுமே புரியல, என்னடா நடக்குதுங்க சாஷி, அப்போ உனக்கு தெரியுமா சிக்கன் மாஸ்டர்னா யாருன்னு, என்னையா நடக்குதுங்க, எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் ஒன்னும் தெரியலன்ற மாதிரி பார்க்க அதெல்லாம் ஒன்னும் பெரிய மேட்டர் இல்ல, அதை விட ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, உனக்கு எப்படி சிக்கன் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு அப்படின்னு இவ கேட்க அப்பதான் ஹீரோ அசாமி கொடுத்துட்டு போன அந்த கீச்சன் எடுத்து காட்டுறாரு, இது மூலியமா தான் அப்படின்னு சொல்ல சாஷி பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறா, இது என்னோட கீச்சைனு, இதுதான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன், இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு போது ஹீரோ விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சாஷி ஸ்கூலுக்கு போகும்போது அவளை சில கேர்ள்ஸ் எல்லாம் புள்ளி பண்ணிருப்பாங்கல்ல, சோ அந்த டைம்ல தான் சாஷியோட கீச்சைனா அறந்தாங்க விழுந்திருக்கும் போல இருக்கு. அப்பதான் அசாமி அந்த பக்கமா வந்து அந்த கீச்சைனா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த விஷயம் தெரிய வந்ததும் தான் சாஷியும் பாரு விதி எப்படி எல்லாம் விளையாடுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப ஹீரோ இங்க லோகனை பார்த்து, தலை அப்ப நீங்க தான் சிக்கன் மாஸ்டரா அப்படின்னு போது, சிக்கன் மாஸ்டரா நானா, ஏன்பா நீ வேற அப்படின்றாரு. அப்ப யாரு தான் சிக்கன் மாஸ்டர், எல்லா விஷயமும் தெரிஞ்சும் ஏன் இப்படி குழப்பறீங்க அப்படின்னு இங்க ஹீரோ மண்டையை பிச்சிட்டு இருக்க. நான் தான் சிக்கன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் வராரு கையில சிக்கன் மாஸ்கோட, அது வேற யாருமே கிடையாது, நம்ம சாஷியோட அப்பா தான். அவரை பார்த்ததுமே லோகன் டக்குன்னு எழுந்திரிச்சு வணக்கம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கும்பிட ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் சாஷியோட அப்பான்றதுதான் சிக்கன் மாஸ்டர்ன்றதே ஒரு பெரிய ஷாக்கு. இங்க லோகன் வேற மாஸ்டர் இவருக்கு டபுள் ஷாக்கு. சத்தியமா இவருக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இப்பதான் சாஷி முழுசா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா சாஷி அவளோட அப்பாவோட ஒர்க்குனால ஒரு 12 வருஷம் யூஎஸ்ல இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பால, அந்த டைம்ல அவர் ஒரு பெரிய ஃபைட்டரா இருந்திருப்பாரு போல இருக்கு, இந்த யூஎஃப்சி ஃபைட்டர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்திருப்பாரு போல இருக்கு. ஒரு பெரிய ஃபைட்டரா இருந்துட்டு அதுக்கப்புறமா ரிட்டையர் ஆயிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் இங்க நிக்கிறாருல லோகன், அவருக்கு வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாரு. ஆனா ஒரு மேட்ச்ல லோகனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கும், அதுக்கப்புறமா லோகனால ஃபைட் பண்ண முடியாம போயிருக்கும். அதனால சாஷி
ஷாஷியோட பாதினால கில்ட்டி ஆயிருப்பாரு. நம்ம தான் ஒழுங்கா லோகனை ட்ரெயின் பண்ணல, சரியா நம்ம ட்ரெயின் பண்ணாதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபைட்டிங்கே வேணாண்டா இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு தான் திரும்ப இங்க வந்திருப்பாரு அவரோட சொந்த ஊருக்கே ஜப்பானுக்கு. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே புரியுது. அதுவும் இல்லாம இப்பதான் இவர் சொல்றாரு, ஆக்சுவலா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு இவ்வளவு நாள் சிக்கன் மாஸ்டர்னு சொல்லிட்டு வீடியோலாம், அது எல்லாமே ஷாஷிக்கு ரெடி பண்ண வீடியோஸ்னு நம்ம ஷாஷியோட அப்பா சொல்றாரு. ஆக்சுவலா அவங்க முதல்ல யூஎஸ்க்கு போகும்போது ஷாஷிக்கு அந்த இடம் செட்டே ஆயிருக்காது. அங்க அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. அந்த டைம்ல ஒரு சின்ன கோழி ஒன்று வளர்த்துருப்பா. அதுதான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எல்லாமே அங்க இருக்கிறதுல அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா அது மட்டும் தான். ஆனா ஒரு நாள் அந்த கோழி செத்து போயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிருப்பா ரொம்ப. ஸோ இப்படியே நம்ம பொண்ணு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷியை சேர் பண்றதுக்காக தான் ஷாஷியோட அப்பா இந்த மாதிரி சிக்கன் மாஸ்டர் வீடியோலாம் ரெடி பண்ணியிருப்பாரு. இந்த கோழி மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு கோழினா பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மாஸ்கை போட்டுட்டு தினம் ஷாஷிக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவார் இவர் சேனல்ல. ஷாஷிக்கும் அந்த வீடியோலாம் பார்க்கறது ரொம்பவே பிடிச்சிருந்திருக்கும் அந்த டைம்ல. இந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஷாஷியோட ஹீரோ கிட்ட சொல்றாரு, ஆக்சுவலா அது சின்ன குழந்தைக்கு ரெடி பண்ண வீடியோ, அதனாலதான் நான் ரொம்ப காமெடியா பேசியிருப்பேன் அதுல. அதுவும் இல்லாம என்ன பார்த்ததுமே அந்த வீடியோல நிஜமாவே நான் தான் இருந்தேன்னு உனக்கு சந்தேகம் வந்திருக்கும். ஆனா அந்த டைம்ல நான் பிரைம்ல இருந்தா நல்லா சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு பல்கா இருந்தேன். இங்க வந்ததுதான் யோகாலாம் பண்ணி இப்படி சுருங்கி போயிட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம லோகனுக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த ஃபைட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா என்ன சொல்றது, என் பொண்ணு உன்னை செலக்ட் பண்ணிட்டா, அதனால நான் உன்னை செலக்ட் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் வைக்கணும்ல, அதனாலதான் உன்னை ட்ரெயின் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆனா இங்க ஷாஷிக்கு ஒரு மாதிரி எம்பரஸ் ஆயிடுச்சு. அப்பா ஏன்பா இதை போயிட்டு ஹீரோ முன்னாடி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. ஹீரோவும் சொல்ல வராரு, சார் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களுக்குள்ள அது மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ல வரதுக்குள்ளேயே, தம்பி ஒழுங்கா என் கூட சேர்ந்து ட்ரெயின் ஆக இப்பவே, இல்லைன்னா ரிங்க விட்டு வெளியில வரும்போது நீ பல்லு உடஞ்சுதான் வெளியில வருவ அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே இப்ப சார்பட்டா பிஜிஎம் போட்டுக்கோங்க, நம்ம ஹீரோவை சார்பட்டால வர ஆரி அம்மர் தான் ட்ரெயின் பண்றாரு. ட்ரைனிங்லாம் ரொம்ப இன்டென்ஸா போகுது. ஹீரோவை போட்டு வாட்டி எடுக்கிறாரு. இப்ப ஃபைனலா ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் இருக்கு, அதோட ஃபைனல் ட்ரைனிங் முடியுது அப்படின்னு சொல்ல, ஹீரோலாம் அப்படின்னா என்ன, நான் கண்டிப்பா அந்த பாஸை ஜெயிச்சிருவேன், இந்த ட்ரைனிங் போதும்ல எனக்கு அப்படின்னு போது இவர் பார்த்துட்டு, என்னது ஜெயிக்க போறியா, இந்த ட்ரைனிங் வச்சுட்டுலாம் அவனால ஜெயிக்க முடியாதா அப்படின்றாரு இவரு ஷாச்சியோட அப்பா. ஹீரோக்கு ஷாக் ஆகுது, அப்புறம் எதுக்கே என்ன போட்டு இப்படி வாட்டி வதச்ச இவ்வளவு நாள் அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா நான் உனக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்ததுக்கு காரணமே அது வேற ஒரு ரீசன், அதை நான் அவன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு இவர் என்ன சொன்னாருன்றதை நம்ம காட்டல. ஆனா இந்த டைம்ல நம்ம டோருவை தான் காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி வீட்லயே அடைஞ்சு போய் உட்காந்துட்டான். ஆன்லைன்ல பண்ண ஹராஸ்மெண்ட் எல்லாம் தாங்க முடியாம இவன் வெளியிலேயே கிளம்பல, வீட்லயே ஒடுங்கி உட்காந்துட்டான். போனை எடுக்கிறதுக்கே இவனுக்கு பயமா இருக்கு. அப்பதான் நம்ம ஷாஷி கிட்டே இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதை எடுத்து பார்த்தா நம்ம ஷாஷி டோருவை கண்ணா அப்படின்னா திட்டி வச்சிருக்காங்க. டேய் கேமராமேன், நீ இல்லாம இங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, கேமராவை பிடிக்கிற வரைக்கும் ஒழுங்கா உன் வீட்டை விட்டு வெளியில வா, எங்களை வந்து பாரு. இந்த வைரல் கிட்டுன்ற சேனல்ல நம்ம 3 பேரும் சேர்ந்தது தான். ஆனா இங்க நானும் ஹீரோ மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். 3வது ஆள் எங்க, நீ எங்க, உடனே வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க. டோரும் இப்பதான் அந்த மெசேஜை பாக்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப கரெக்டா நம்ம ஷாஷியை கால் பண்றாங்க. இவனுக்கு எடுக்கலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு. ஆனா டக்குன்னு எடுத்துட்டான். இவன் எடுத்ததுமே ஷாஷி கிட்ட, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, என்னாலதான் உங்க எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனா ஷாஷி ஏண்டா நான் வந்துட்டு இப்ப மன்னிப்பு கேட்டேனா, ஆக்சுவலா உனக்காக தான் இங்க நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எது நடந்ததோ அது நடந்துருச்சு, அதை நம்மளால மாத்த முடியாது. ஆனா நடக்க போறதை மாத்தலாம்ல. அப்படி பண்ணணும்னா நம்ம 3 பேரும் ஒன்னா இருந்தா மட்டும் தான் முடியும். முக்கியமா உன்னோட ஹெல்ப் இல்லாம எங்களால அதை பண்ண முடியாது. அதனால உன்னோட சேவை எங்களுக்கு தேவை, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனை வச்சுற. இங்க டோருக்கு அழுகலையா வருது. ஆனா இப்ப அடுத்த சீன் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த நாள். ஹீரோக்கும் அந்த ஓனருக்கும் ஃபைட்டு. ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அங்க ஆடியன்ஸ் எல்லாம் கூட்டம் பிச்சுக்கிட்டு அல மோதுது. இங்க ஹீரோவும் அவரோட ரூம்ல சூட் எல்லாத்தையும் போட்டு ரெடியா உட்காந்துருக்காரு. ஆனா இப்ப இவருக்கு ஒரு மாதிரி ரிங்குக்கு போறதுக்கு தயக்கமா இருக்கு. நம்ம ஷாஷியை பார்த்து கேக்குறாரு, நான் பண்றதெல்லாம் ரைட்டு தான் நீ நினைக்கிறியா, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஆனா இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நான் எடுத்த ஒவ்வொரு டிசிஷன்லயும் யாராவது ஒருத்தவங்க காயப்படுறாங்க, என்னால ஒருத்தவங்க ஹர்ட் ஆகும்போது அதை என்னால தாங்கிக்கவே முடியல. இப்ப நான் இந்த ஆளு கூட ஃபைட் பண்ணலான்னு எடுத்த முடிவுனால உங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுல அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இப்பதான் சாஷி சொல்றாங்க, இல்ல அது உண்மை கிடையாது, அதை நீ தெரிஞ்சும் பண்ணல, இது எல்லாத்துக்குமே காரணம் அவனுங்க தான் இதை நினைச்சு வருத்தப்படணும், நீ கிடையாது. அதுவும் இல்லாம உன்னால நான் கஷ்டப்பட்டானா என்கிட்ட நீ சொல்ற. உண்மையா சொல்ல போனா உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட லைஃபே மாறுனுச்சு. யாரு கூடயும் பேசாம தனியா கடைசி வரைக்கும் அப்படியே அம்மாஞ்சியாவே இருந்துட்டு என் வாழ்க்கையே போயிடும்னு நினைச்சேன். ஆனா ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறமா தான் அது எல்லாமே மாறுனுச்சு. சொல்ல போனா நம்ம 3 பேரும் ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம 3 பேரோட வாழ்க்கையுமே மாறி இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே நீ ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சாஷி சிரிக்கிறா. ஹீரோவும் ஸ்மைல் பண்றாரு. என்ன இப்போ உனக்கு கிளியர் ஆகிருச்சா, கிளம்பலாமா ஃபைட்டுக்கு அப்படின்னு இவ கேட்க, ஹீரோவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஹீரோட பேரை சொல்லி தான் இந்த இன்ட்ரோலாம் கொடுத்து ரிங்கு கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி கூப்பிடுறாங்க. ஹீரோவும் நடந்து வராரு. ஆனா வர்ற வழியில எல்லாரும் ஹீரோவை கழுவி ஊத்துறாங்க, கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. ஹீரோவால அதை கேட்கவே முடியல. ஆனா எப்படியோ ரிங்குக்குள்ள வந்து ஸ்டேஜ்ல ஏறிட்டாரு. அடுத்து இப்ப இந்த பாஸை தான் கூப்பிடுறாங்க. ஆனா இப்ப அவன் ரிங்குக்குள்ள வரும்போது சுத்தி இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் அலறாங்க. ஓன்னு அந்த பாஸை தான் ரொம்ப எந்துவா என்கரேஜ் பண்றாங்க. இங்க லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த பாஸ் ரெட் டீம், நம்ம ஹீரோ ப்ளூ டீம். இங்க லைவ் ஓட ஸ்டார்ட் பண்ணதுமே ரெட் டீமுக்கு தான் இந்த பாக்குற ஆடியன்ஸ் எல்லாருமே 1 லட்சத்துக்கிட்ட டொனேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு வெறும் 300 தான் டொனேட் பண்ணிருக்காங்க. அப்படிதான் இருக்கு இப்ப ஹீரோட நிலைமை.
யாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே இந்த பாஸுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப 2 பேரும் ரிங்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ரெஃபரியும் அவங்கள கிட்ட கூப்பிட்டு கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனா இந்த பாஸ் ஹீரோ பார்த்து என்னடா என்னமோ அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு ஓவரா பேசின, இப்போ உன் நிலைமையை பார்த்தில 300 என்ன இதுக்கு தான் நீ ஒர்த்து, நான் நினைச்சா ஒரே நாள்ல என்ன வேணாலும் பண்ணுவேன்டா, நீ பேசின பேச்சுக்கு உனக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு நான் கொடுக்குற அடியில இதுக்கப்புறம் இன்னொரு நாள் ஒருத்தன் என் முன்னாடி வந்து உன்ன மாதிரி பேசவே கூடாது, நீ என் காலில் விழுந்து கதற கதற உன்னை நான் போட்டு கொல்றேன்டா அப்படின்னு உன் மிரட்ட ஹீரோ பார்த்துட்டு யாரு கதறதுன்னு பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஃபைட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இந்த லைவ் ஸ்ட்ரீமை இங்க ஆடியன்ஸா இல்லாதவங்க எல்லாருமே பாக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா, நம்ம ஷாஷியோட அப்பா, இந்த ருமி, அப்புறம் இந்த டேக்வாண்டோ சாம்பியன் ரியோ, ஏன் இந்த கென்னே பாக்குறான். இப்போ இங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆனதும் ஹீரோ வெறியா அந்த பாஸ் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா அவன் தான் பெரிய ஃபைட்டர் ஆச்சு, அதனால அசால்ட்டா ஹீரோ கிட்ட இருந்து மிஸ் ஆகுறான். ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட இருந்து மிஸ் பண்ணி அவரோட மூஞ்சிலே ஒரு பஞ்ச் பண்றான். அதுக்கே ஹீரோ கலங்கி போயிட்டாரு. அவன் பார்த்துட்டு சிரிக்கிறான், என்னடா மொத பஞ்சுக்கே இப்படி கிரிகிருன்னு ஆயிட்ட, இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு, அதை மறந்துட்டியா என்ன, மொதல் ரவுண்ட்லேயே இப்படி ஆயிட்டீங்கன்னா அப்புறம் மிச்சம் 3 ரவுண்டுக்கு எப்படி தாங்குவ, நான் காசு கொடுக்குறேன்னு சொல்றப்போ அதை வேணான்ட்டு உனக்கு டொனேஷன் தான் வேணும்னு பேசினேன், இப்போ உன் டொனேஷனை பாத்தியா எங்க இருக்குன்னு அப்படின்னு இவன் சொல்ல, இங்க நம்ம ஷாஷி லைவ் ஸ்ட்ரீமை பாக்குறாங்க. ஹீரோக்கு யாருமே டொனேட் பண்ணல, ஃபுல்லா எல்லாரும் இந்த பாஸுக்கு தான் டொனேட் பண்றாங்க. எல்லாருமே இந்த பாஸை தான் என்கரேஜ் பண்றாங்க, சேர் பண்றாங்க. என் ஷாஷிக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் குறைஞ்சிருக்கும்னு இவங்களுக்கு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு அடிமட்டமா குறைஞ்சிருக்கும்னு இவங்க நினைச்சு கூட பார்க்கல. நிலைமை ரொம்ப மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க இந்த டைம்ல இங்க டச்சியா, நம்ம லோகன், இவங்க எல்லாருமே ஹீரோட மேட்சை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் லைவ் சாட்ல ஒரு லிங்க் வருது, இந்த மாதிரி ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப லைவ் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அதுல நம்ம அசாமி லைவ்ல இருக்காங்க. இப்பதான் அசாமி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை பத்தி நான் உங்கள்கிட்ட பெருசா அதை சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்க தான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணது, அதனால என்ன விஷயம்ன்றதை நான் டக்குன்னு சொல்லிடுறேன். இப்ப நீங்க லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே திருப்பி அடிக்கிற ஹீரோ மட்டும் தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் தான் அடி வாங்கிட்டு இருந்த ஹீரோவை தெரியும். நீங்க எல்லாருமே சொல்றீங்கல்ல ஹீரோ அவன் வயலன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான், இது உண்மையான வளர்ச்சியே கிடையாதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா ஹீரோ இந்த மாதிரி வயலன்ஸை யூஸ் பண்ணதுக்கு நானும் ஒரு காரணம் தான், அது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்மள எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருப்போம். அது மாதிரி நான் இருந்தது என்னோட பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுல. இது வரைக்கும் நான் எனக்கு வேண்டிய எல்லா ஃப்ரீடமும் எனக்கு இருக்குன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள் எனக்கு புரிய வந்துச்சு, என் கையில கண்ணுக்கே தெரியாத சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருக்குன்னு. அதை கட்டுனதே என்னோட பேரண்ட்ஸ் தான். அவங்களை எதிர்த்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க என் சங்கிலியை பிடிச்சி எங்க இருக்கிறாங்களோ அந்த பக்கம் நான் போய் தான் ஆகணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது, அவங்களை எதிர்க்க முடியாது. இந்த மாதிரிதான் ஹீரோவும் ஒரு சங்கிலியால கட்டப்பட்டிருந்தான். ஆனா எல்லாருமே ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா ஒரு நாள் அவன் எதிர்த்து நின்னா அந்த சங்கிலியை உடைச்சான். அதை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது எனக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். சில விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது, ஆனா அந்த விஷயத்தை இன்னொருத்தவங்க சாதிக்கும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் தான் எனக்குள்ள வந்துச்சு. ஹீரோ அவனை புள்ளி பண்ண எல்லாரையும் திருப்பி அடிக்கும் போது எனக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். அதுல ஒரு சின்ன பங்கான இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாருமே ஸ்கிரீனுக்கு பின்னாடி கையில இந்த போனை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், நியாயம் வேணும், ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா பேசுவீங்க. ஆனா நீங்க பண்றதெல்லாம் ஜஸ்டிஸ்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்றதும் ஒரு விதமான வயலன்ஸ் தான். எல்லாரையும் ஹராஸ் பண்றது, எல்லாரையும் ஆன்லைன்ல புள்ளி பண்றது, இதுக்கு பேரு தான் வயலன்ஸ். இப்படி பண்றதுக்கு பேரு தான் வயலன்ஸ். இந்த மாதிரி ஆளுங்களை தான் தண்டிக்கணும். அதுக்கு பதிலா தன்னை ஒருத்தன் மிதிச்சு கீழே அமுக்கும் போது அதை எதிர்த்து மேல வர்றது வயலன்ஸ் அப்படின்னா நாங்க வயலன்ஸ் பண்ணுவோம்டா, அந்த வயலன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு இவங்க சொல்ல எல்லாத்தையுமே டச்சியா பாக்குறான். என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லி இவன் கடுப்பாகிறான். ஆனா இங்க மேட்ச்ல காட்டினா ஹீரோவா அந்த பாஸ் போட்டு பொழந்துட்டான். விட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நாக் அவுட் பண்ணிருப்பான் போல இருக்கு. நல்ல வேலையா பெல் அடிச்சு காப்பாத்தி விட்டாங்க ஹீரோவை. நல்ல வேலையா பிரேக் விட்டுட்டாங்க. இங்க ஹீரோ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அப்பதான் ஷாஷி அவளோட போன் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட காட்டுறா. இங்க அவங்களோட மேட்ச் லைவ்ல போயிட்டு இருக்குல்ல, 2 சைடுக்கும் எவ்வளவு டொனேஷன் வருதுன்னு காட்டுறாங்கல்ல. இவ்வளவு நேரம் ஹீரோக்கு 300 ஸ்டக் ஆயிருந்திருக்கும். இப்ப சடனா 1 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு ஹீரோக்கு டொனேஷன். இவங்க 2 பேருக்கும் சர்ப்ரைஸ் ஆகுது. எப்படி என்ன ஆச்சு திடீர்னு எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க, டொனேட் பண்றாங்க, என்ன அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப இங்க லைவ் ஸ்ட்ரீமை பாக்குற எல்லாருமே ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் தலைவா, உன்னை நாங்க ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஆனா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட லைவ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. அவங்க உன்னை பத்தி சொன்னதுக்கு அப்புறமா தான் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. உன்னோட உண்மை கதை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிட்டு தலைவா, இனிமே எங்களோட ஃபுல் சப்போர்ட் உனக்கு தான், நீ இறங்கி ஆடு தலைவா அப்படின்னு சொல்லி ஹீரோ எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க. என்னடா இவ்வளவு நேரம் நம்மள கழுவி கழுவி ஊத்திட்டு இருந்தவங்க திடீர்னு இப்படி சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஹீரோவும் ஷாஷியும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் கூட்டத்துக்குள்ள ஒரு வாய்ஸ், நம்ம டோரு தான் இப்ப கூட்டத்தை விலக்கி விட்டு முட்டி மோதிக்கிட்டு வரான். இவங்க 2 பேரும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. டோரு கடைசியா வந்துட்டு ஆடான்னு போது என்ன மச்சான் இப்ப நமக்கு சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சா, இது ஃபர்ஸ்ட் அடி தான் அப்படின்னு சொல்ல, அப்ப நீ தான் அதுக்கு காரணமாடா அப்படின்னு சொல்லி டோருவை கேக்குறாங்க. டோரும் இப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஆக்சுவலா ஷாஷி டோருக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்கல்ல, நீ வரணும், நீ எங்களுக்கு தேவை அப்படின்லாம். இவனுக்கும் ஒரு கடத்துல புரிஞ்சிருக்கும், வெளில அவ்வளவு பிரச்சனை இருக்கு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அங்க தனியா போராடிட்டு இருக்காங்க, நம்ம மட்டும் எதுக்கு இப்படி வீட்லயே ஒடுங்கி போய் யூஸ்லெஸ்ஸா இருக்கணும், நம்மளும் இவங்க கூட சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம அசாமியை போயிட்டு பார்த்திருப்பான். இவன் தான் அவங்க கிட்ட லைவ் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான் போல இருக்கு.
அதை தான் அசாமி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த நம்ம ஆளுங்கள்ட்ட டோரும் சொல்றான், மச்சான் இது மொத்த அடி மட்டும்தான், இப்போ அடுத்த அடி ஒன்று ஸ்ட்ராங்கா வருது பாரு அப்படின்னு இவங்க சொல்ல, அதே டைம்ல இங்க இந்த ருமியை தான் காட்டுறாங்க. அவன் இந்த ஏஜென்ட்டை பார்க்க வரா. அவன் ருமியை பார்த்ததும் என்ன ருமி இந்த பக்கம் என்ன சொல்லி அப்படின்னு போது, இதை உங்ககிட்ட காமிச்சிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க போனை ஓபன் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை காட்டுறாங்க. அதுல ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ருமி ஏஜென்ட்டும் பேசிக்கிட்ட ஆடியோ தான். இந்த ருமி அவன் மிரட்டி இருப்பான்ல, போலீஸ் கிட்ட எல்லாம் இங்க நடக்கிற விஷயத்த சொன்னா என்னோட பாஸும் நானும் உன்னை சும்மா விட மாட்டோம், உன்னை இருந்த இடமே தெரியாம அழிச்சிருவோன்னு அந்த ஆடியோ அப்படியே ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ரியோட ஃப்ரெண்டையும் அந்த பாஸை கொண்டிருப்பான்ல, அந்த விஷயத்தையும் அவன் சொல்லியிருப்பான்ல. அந்த விஷயம் எல்லாமே பக்காவா கிளீனா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது ருமி அவங்க அக்கௌண்ட்ல அப்லோட் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்ததுமே இவனுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி பதற ஆரம்பிச்சிட்டான். ருமி ருமி என்ன பண்ணி தொலைச்சிருக்க முட்டாள் அப்படின்னு போது, டேய் அன்னைக்கு என்ன மிரட்டினில நான் இல்லாத இடமே தெரியாம அழிஞ்சிருவேன்னு, இன்னைக்கு நீ சாவுடா, இனிமே நீ மிரட்டுறதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி தானே மிரட்டினேன், வேணா ரிலீஸ் பண்ணிக்கூடா, லீகலா நான் ஒரு மைனர், என் கூட ஒன்னா இருந்ததுக்கு, அதை வீடியோ எடுத்ததுக்கு, அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டினதுக்குன்னு சொல்லிட்டு நீ பண்ண ஒவ்வொரு கிரைமுக்கும் உன் மேல ஒவ்வொரு செக்ஷன்லயும் கேஸை போட்டு உன்னை வாழ்நாள் முழுக்க வெளியிலேயே வர முடியாத மாதிரி ஜெயில தள்ளிடுவாங்க. உனக்கு ஓகே அப்படின்னா நீ தாராளமா பண்ணிக்கோ, ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா என்ன எல்லாரும் ஒரு விக்டிமா தான் அதுக்கப்புறமா ட்ரீட் பண்ணுவாங்க, நான் கேட்டது எல்லாமே எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டான். ஆனா இவன் கடைசியா போகும்போது பகல்ல இருந்து ஒரு பீர் பாட்டில் எடுத்துட்டு அவன் தலையிலே ஊத்திட்டு போறா. இனிமே இது வைரல் ஹிட்டோட டைம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா ருமி போஸ்ட் பண்ண இந்த ஆடியோவை நம்ம டோரும் நம்ம ஆளுங்கள்ட்ட காட்டுறான். அவ்வளவுதான், நான் பிளான் பண்ண 2 பஞ்சும் பக்காவா அவனுங்க மேல விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் எதை நினைச்சு நீ கவலைப்படாத மச்சான், நீ இறங்கி ஆட்டத்தை ஆடு, அவனை அடிச்சு துவம்சம் பண்றான் அப்படின்னு சொல்ல இப்ப அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஷாஷி என்ன பண்றான்னா, இந்த ரவுண்டுக்கு தான் அந்த ட்ரிக் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு எண்ணெய் பாட்டில் எடுத்து ஹீரோட உடம்பு ஃபுல்லா ஊத்தி விடுறா. இப்ப ரவுண்டு ஸ்டார்ட் ஆனதும் ஹீரோ ஃபைட்டுக்கு போயிட்டாரு. இங்க ஆடியன்ஸ் எல்லாருமே ஹீரோக்கு தான் டொனேட் பண்றாங்க. இப்ப சரசாசாசன்னு ஹீரோக்கு டொனேஷன் 2 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு. ஷாஷி எல்லாம் பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆட்டா, டோரு எப்படா அதை பண்ணணும் போது, ஏன்னா நான் தானே நம்ம டீமோட ப்ரொடியூசரு, என்னோட பொறுப்பு தானே இது, எதை எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கேன். இங்க ஹீரோக்கு இந்த பாஸுக்கு இடையில ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த பாஸ் ஹீரோ ஒரு டைம்ல பிடிக்கலான்னு பாக்குறான், ஹீரோவை பிடிச்சி அப்படியே லாக் பண்ணிடலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ அசால்ட்டா வழிக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்காக தான் ஷாஷி ஹீரோட உடம்புல எண்ணெயை தேய்ச்சி விட்டுருக்காங்க. இந்த விஷயம் அந்த பாஸுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. இந்த மாதிரி சீப்பான ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் அவனால ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இவன் பார்க்கும்போது, ஹீரோ ஆனா நீ பண்றதை விட சீப் இல்லடா, என்ன நின்ட்ட இப்ப வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் இப்ப ஹீரோ அடிக்கிறதுக்கு வரான். அதே டைம்ல இங்க நம்ம அசாமியை தான் காட்டுறாங்க. அவங்க லைவ் ஸ்ட்ரீம்ல கடைசியா எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஹீரோக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க, அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லைவ் முடிக்கலாம் தான் வராங்க. ஆனா அதுக்குள்ள இவங்களோட அப்பங்காரன் ஒருத்தன் இருக்கானே, அவன் திபு திபுன்னு கதவை தள்ளிட்டு வேகமா வந்து நம்ம அசாமியோட போனை பிடுங்குறான். நம்ம அசாமி போனை வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒழுங்கா விடுங்க அப்படின்னு சொல்லி கத்த. ஆனா இந்த ஆளு அசாமி இப்ப கண்ணா அப்படின்னு பிடிச்சி திட்டுறான். நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, என்ன நீ இது வரைக்கும் அவமானப்படுத்தினது போதாதா, வெளியில போனா இது உன்னோட பொண்ணு தானேயான்னு எல்லாரும் என்ன நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கிறானுங்க. என்னால இதுக்கப்புறமும் நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு இந்த ஆள் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப இவங்க கடுப்பாயிட்டாங்க. டேய் தகப்பா, என்னால தாண்டா இனிமே நீ பண்றதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க முடியாது, இந்த வாங்கிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கையை முறிக்க அந்த ஆளோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறாங்க பாருங்க. அந்த பஞ்ச் லேண்ட் ஆகுற அதே செகண்ட்ல இங்க ஹீரோவை காட்டினா அவரும் கரெக்டா ஒரு பஞ்ச லேண்ட் பண்றாரு இந்த பாஸோட மூஞ்சில. இப்ப எல்லாரும் பார்த்துட்டு ஃபயர் ஆயிட்டாங்க. ஹீரோட பேரை சொல்லி தான் அங்க ஆடியன்ஸ் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோவை தான் என்கரேஜ் பண்றாங்க, ஷின்சோ ஷின்சோன்னுட்டு. ஆனா இங்க இந்த பாஸ் ஒரு பஞ்சு வாங்கினதுமே ஒரு மாதிரி வெறி ஆயிட்டான். இப்ப கோவம் தலைக்கேறி போய் அவ்வளவுதான் இப்ப ஹீரோவை போட்டு வெறித்தனமா அடிக்கிறான். ஹீரோக்கு பிளாக் பண்றது கூட சான்ஸே கொடுக்க மாட்டான். கிடைக்கிற கேப் எல்லாத்துலயும் ஹீரோ பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான். எல்லாரும் பார்த்துட்டு பயந்தே போயிட்டாங்க, ஏன்னா அவன் இவ்வளவு கொடூரமா ஹீரோ அடிக்கிறான்னு. இங்க நம்பாளுங்களுக்கும் பயமாயிடுச்சு, விட்டா அவன் சீக்கிரமாவே ஹீரோ நாக் அவுட் பண்ணிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்ப கரெக்டா அவங்க நினைச்ச மாதிரியே அந்த பாஸும் ஒரு பஞ்சு ஃபைனலா நம்ம ஹீரோக்கு கொடுக்க ஹீரோ அப்படியே விழுந்துட்டாரு. இங்க நம்ம ஷாஷின்டோரும் கத்துறாங்க, ஷின்சோ ஏந்திரிடா, எப்படியாவது ஏந்திரிச்சிரு, இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்கு, அது வரைக்கும் எப்படியாவது தாக்கு பிடிச்சிரு அப்படின்னு சொல்லி கத்த. இங்க ரெஃப்ரியும் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஹீரோ அப்படியே எழுந்திரிச்சிட்டாரு. ரெஃப்ரியும் பார்த்து சரி ஆல் செட் மேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த பாஸ் மறுபடியும் ஹீரோ வெறி கொண்டு பஞ்ச் பண்ண வரும். ஆனா அதுக்குள்ள மறுபடியும் பெல் அடிச்சு ஹீரோவை காப்பாத்தி விட்டாங்க. இப்ப அடுத்த ரவுண்டுக்கு நம்ம ஷாஷின் டோரும் வந்து ஹீரோ ப்ரிப்பேர் பண்றாங்க. என்ன அடி அடிச்சிருக்கான் பாரு அவன். இங்க பாரு ஷின்சோ, இன்னும் நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட் கலெக்ட் ஆகல. நெக்ஸ்ட் ரவுண்டு தான் லாஸ்ட் ரவுண்டு. அதுல லாஸ்ட் வரைக்கும் எப்படியா நீ தாக்கு பிடிச்சிட்ட அப்படின்னா அதுவே போதும் நமக்கு. இந்த மேட்ச்ல நீ ஜெயிக்கிறியா தோக்குறியான்றதெல்லாம் மேட்ரு கிடையாது, கடைசி வரைக்கும் விளையாண்டியான்றது தான் முக்கியம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரைனிங்க மறந்துடாத அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ரவுண்டு இன்னும் இன்டென்ஸா போகுது. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அவரோட மொத்த ட்ரைனிங்கே இதுல இறக்குறாரு. அந்த பாஸை பஞ்ச் பண்றாரு, கிக் பண்றாரு. ஆனா ஹீரோவோட அந்த பாஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுவும் இல்லாம அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ கிட்ட பெருசா அடி வாங்கல, அதனால இவன் பெருசா ஹீரோ மாதிரிலாம் டயர்ட் ஆகல. ஹீரோ ஒரு பஞ்ச் பண்ணா இந்த ஆளு 2 பஞ்ச் பண்றான். ஹீரோ ஒரு கிக்கு விட்டா இவன் திருப்பி அடிக்கும் போது அதை விட பலமா அடிக்கிறான். ஒரு டைம்ல ஹீரோட மூஞ்சில அப்படியே பப்ஸ் மாதிரி வீங்கி போயிருச்சு. ஆனா இங்க எல்லாருமே ஹீரோட பேரை சொல்லி தான் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஷாஷின் டோரும் கூட ஹீரோட பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. மச்சான் விட்டுறாத மச்சான், தாக்கு பிடிறா, இந்த ரவுண்டு முடிகிற வரைக்கும் தாக்கு பிடிறான்னு கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா
கரெக்டா அந்த டைம்ல நம்ம அசாமி அங்க வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு மூஞ்சிலே ஒன்று விட்டுட்டு இவங்க எஸ்ஐ ஓடி வந்துட்டாங்க போல இருக்கீங்க. இப்போ இவங்களும் வந்து ஹீரோட பேரை சொல்லி கத்துறாங்க, சேர் பண்றாங்க. ஆனா இங்க ஹீரோ மூஞ்சிலாம் குழம்பி போய் தெளிவா பார்க்க கூட முடியல அவரால. இப்போ கரெக்டா அந்த பாஸ் வந்து ஹீரோக்கு ஒரு பஞ்சு விடுறான் பாருங்க. அப்படியே ஹீரோ நிலத்தட மாதிரி இப்போ சுருண்டிக்கிட்டு கீழே விழுறாரு. நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பாக்குற எல்லாருக்கும் ஏதோ அவங்களே அந்த பாஸ் மூஞ்சில குத்துற மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாருமே ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ மயங்கிட்டாரு. அவரை சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆடியன்ஸ் சொல்லி எல்லாரும் சின்சோ ஏந்திரின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு மொமெண்ட்ல ஹீரோக்கு அப்படியே ஏதோ கனவு மாதிரி ஒண்ணு வருது. அவரை சுத்தி இந்த ஆடியன்ஸ் எல்லாரும் சொல்ற அந்த வார்த்தைங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற வார்த்தைங்கெல்லாம் அவரோட கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. ஷிம்ரா உன்னால முடியும், இந்த ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணலாம், இப்பதானா எப்போ நம்ம கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா வார்த்தையும் அப்படியே இவரை சுத்தி கொட்டுற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு இவர் ஃபயர் ஆகி மோட்டிவேட் ஆயிட்டாரு. அப்படியே இப்ப மெதுவா படுத்து கிடந்தவர் கிளம்புறாரு கனவுல. அப்படி அங்க ஒரு கிளம்புன அடுத்த செகண்டே இங்க நிஜத்துல நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு தானே கிடந்திருப்பாரு. இப்ப டக்குன்னு இவர் கண்ணை முடிக்கிறாரு. இங்க இந்த ரெஃப்ரி 1 2 3 எண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க ஆடியன்ஸோட சவுண்ட்லாம் இன்னும் அதிகமாயிருச்சு. உன்னால முடியும் சின்சோ, ஏந்திரி, விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்ப சின்சோட பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. இங்க டொனேஷன்லாம் பார்த்தா ஹீரோக்கு தான் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. 6 மில்லியன் கிட்ட போயிட்டு இந்த பாஸுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எவனுமே டொனேட் பண்ணல. இங்க ஹீரோவும் இப்ப அவர்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த பலத்தையும் திரட்டிக்கிட்டு கிளம்பி நிக்கிறாரு. இங்க பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஏதோ அவங்களே அடி வாங்கி திரும்ப கிளம்புன மாதிரி ஃபீல் ஆகுது. எல்லாரும் ஹீரோவை பயங்கரமா சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெஃப்ரியும் கேமை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. ஆனா இங்க இந்த பாஸ் தான் ஹீரோ போட்டு அடி அடிக்கிறான். அவரை புடிச்சு வச்சுட்டு அவனோட முட்டியாலே அடிக்கிறான். ஹீரோ பாக்குறாரு, ஒரு கடத்துல கடுப்பாயிட்டாரு. இந்த வாயில எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அதை இப்ப துப்பிட்டு அவனோட காலை பிடிச்சி கடிச்சு விட்டுறாரு. இப்ப அவன் வழியில ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ற நாய அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவை செம ஃபாஸ்டா வந்து பஞ்ச் பண்ண ஹீரோக்கு அந்த பஞ்ச் ஊந்துருச்சு. ஆனா இப்பதான் ஒரு விஷயத்த அவர் நினைச்சு பாக்குறாரு. ட்ரைனிங் அப்போ நம்ம மாஸ்டர் சொல்லியிருப்பார்ல, நம்ம சாஷியோட அப்பா, உன்னால கண்டிப்பா அந்த பாஸை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு இவ்வளவு ட்ரைனிங்னும் போது, அதாவது உன்னால அந்த பாஸை கேம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னால அவனை ஃபைட்ல ஜெயிக்க முடியும். இங்க நமக்கு தேவை கேம்ல ஜெயிக்கிறது கிடையாது, அவனை நீ ஃபைட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு இவர் சொல்லியிருப்பாரு. அதை இங்க ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இங்க ஸ்லோ மோஷன்ல ஹீரோ பஞ்ச் வாங்குறத காட்டுறாங்க. இப்ப அந்த பஞ்சை வாங்கின அடுத்த செகண்டே இங்க ஹீரோ இப்ப சருன்னு சரிக்கிட்டு போய் அவரோட மண்டையை வச்சு இந்த பாஸோட மூஞ்சில ஒரே அடி. அவ்வளவுதான், இந்த பாஸ் எல்லாம் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோ டைமே கொடுக்கலையே. இப்ப சுத்தி வந்து அவரோட முழங்கையை வச்சு பாஸுக்கு இன்னொரு அடி மூஞ்சிலேயே. அப்படியே இருக்கிற மூளையும் குழம்பி போய் மூக்கு வழியா ரத்தம் ஊத்திக்கிட்டு அப்படியே இப்ப மெதுவா கீழே விழுந்துட்டு இருக்க ஹீரோ. ஆனா அந்த ஆளுக்கு உழுவுறது கூட டைம் கொடுக்கலையே. இப்ப மறுபடியும் ஹீரோ அவரோட கையை செம ஃபாஸ்டா எடுத்துட்டு வந்து அந்த பாஸோட மூஞ்சிலே குத்த, அவ்வளவுதான், அவன் கீழே விழுந்து நாக் அவுட் ஆயிட்டான். மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆனா ஹீரோ ஜெயிக்கல. ஏன்னா ஹீரோ பண்ண மூவ் எல்லாமே ஃபவுல். ரூல்ஸ்ல எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை தான் ஹீரோ இப்ப எக்ஸாக்டா பண்ணிருக்காரு. ஹீரோக்கு அதனால ஃபவுல் கொடுத்துறாங்க. இந்த பாஸை தான் வின்னரா அறிவிக்கிறாங்க. ஆனா இங்க சுத்தி நிக்கிற ஆடியன்ஸா அதெல்லாம் மதிக்கவே இல்லை, இந்த பாஸை கண்டுக்கவே இல்லை. எல்லாரும் ஹீரோவை தான் ஏதோ வின்னர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. எல்லாரும் ஹீரோட பேரை சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. இங்க லைவ் பார்த்துட்டு இருந்தவங்களும் செமையா செலிப்ரேட் பண்றாங்க ஹீரோட இந்த வெற்றியை. டொனேஷன்லாம் 9 மில்லியனுக்கு மேல போயிடுச்சு. இங்க எல்லாருமே ஹீரோவை தான் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம இந்த ஷோல பார்த்த எல்லா கேரக்டர்களுமே ஹீரோட லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் டோரியும் ஃபேனுன்னு சொல்லி ஏமாத்தி தேடி இருப்பாங்கல்ல, அந்த கும்பல் கூட பார்த்துட்டு ஹீரோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லி துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷத்துல. இங்க கென்னும் ஹீரோ ஜெயிச்சதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்றான். பரவாயில்ல, ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் கிட்ட தான் நான் தோத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. இங்க சாஷியோட அப்பாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஹீரோ ட்ரெயின் பண்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருப்பார்ல, என்னோட பொண்ணுக்கு நீ ஓகேவா நான் டெஸ்ட் பண்ணணும்னு. இப்போ சொல்றாரு இவரு, என் டெஸ்ட்ல நீ பாஸ்ரா அப்படின்னு. எல்லாருமே செம ஹாப்பி. ஹீரோட இந்த வெற்றி டிசர்வ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோ பாராட்டுறாங்க. இங்க சாஷின்றவரும் கூட ஹீரோ கிட்ட சூப்பரா வேற லெவல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க ஹீரோக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஆனா இப்ப ஒரு மூச்சு வாங்கிட்டு என்ன கேட்கிறாருன்னா, சரி ஆளா இருக்கட்டும், நம்மளுக்கு எவ்வளவு காசு இருந்திருக்குது, எவ்வளவு கல்லா கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. அடா பாவீங்களா, இப்படியே முடிச்சிட்டீங்களா? எஸ் கைஸ், இதோட இந்த சீரிஸோட சீசனை முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனுக்கு பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எண்டிங் கொஞ்சம் ஓப்பன் எண்டிங் தான். சீசன் 2 வருமா என்னன்னு தெரியல, ஆனா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா எது எப்படியோ ஹீரோ அவரோட அம்மாவுக்கு ஆபரேஷனுக்கு எப்படியோ காசு சேர்ந்துட்டாரு. லைவ் ஸ்ட்ரீம்ல லாஸ்டா வந்து ஒரு 9.5 மில்லியன் கிட்ட கலெக்ட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோவால அவரோட அம்மாவுக்கு அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஆனா ஹீரோக்கு கடைசியா அசாமி கிடைச்சாங்களா இல்ல சாஷி கிடைச்சாங்களான்னு சொல்லிட்டு அதான் சொல்லாமலே முடிச்சிட்டாங்க. என்ன கேட்டா 2 பேருமே சூட்டபிளான பேருன்னு தான் சொல்லுவேன் ஹீரோக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல, நீங்களே முடிவு பண்ணிக்கங்கடா அப்படின்னு விட்டாங்க போல. என்னன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்கு கைஸ். நீங்க யாரு சூட்டபிளான பேருன்றத கமெண்ட் பண்ணுங்க. சரி, சூப்பரா அந்த சீசனை முடிச்சிட்டாங்க. அடுத்த சீசன் வந்தா அதையும் நான் நம்ம சேனல்ல போடுறேன். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். டாடா.